அண்ணே, நான் சொன்னேன்ல என் ஃப்ரெண்ட் பிரியா. ஹாய். உனக்கு அவளை தெரியாது, ஆனா உன்னை பத்தி அவளுக்கு எல்லாம் தெரியும். ஸ்டார் டிவில நீங்க கொடுத்த பேட்டியை பார்த்தேன். சிவா ப்ளே பண்ணி காட்டினா நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நீங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்கன்றதுக்காக இல்ல, நீங்க எவ்வளவு டேலண்டட்னோ ஆண்டவன் இந்த நிலைமையிலயும் உங்களை எவ்வளவு பிளஸ் பண்ணிருக்கானோ நினைச்சா ஆச்சரியமா இருக்கு. நான் கூட சிவாவை திட்டினேன், வாழ்க்கையில் ஏதாவது உருப்படியா பண்ணிருக்கியான்னு. உனக்கு என்ன தெரியும்? நல்லா பொய் சொல்ல தெரியும், நல்லா லவ் பண்ண தெரியும். ரீல் மன்னன். ஓய் ஓய் என்ன ஓய்? ஓ வாழ்க்கையில் ஏதாவது உருப்படியா பண்ணிருக்கியா? நான் ஒண்ணு சொல்லட்டுமா? உங்க ரெண்டு பேர்ல ஃபர்ஸ்ட் நான் உங்களை பார்த்திருந்தா நான் உங்களை தான் லவ் பண்ணிருப்பேன். சிவா, உங்க அண்ணன் கிட்ட நம்ம கல்யாணத்தை பத்தி பேசினியா? பேசுனேன். என்ன சொன்னாரு? கல்யாணத்தை 3 மாசம் தள்ளி வச்சுக்கலான்ட்டான். ஏ அவருக்கு என்ன பிடிக்கலையா? நோ, அவனுக்கு நான் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் நம்ம கல்யாணத்தை தள்ளி வச்சுட்டான். நம்ம கல்யாணத்தை ரொம்ப கிராண்டா பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறான்னு நினைக்கிறேன்.
அப்போ அது வரைக்கும் என்ன பண்ணலாம்? ம். அதுக்கு ஒரு ஐடியா பண்றேன். அண்ணா வா வா வான்றேன்ல. அண்ணே என் ஃப்ரெண்ட் விக்கி, பிரியாவோட அப்பா மிஸ்டர் லக்ஷ்மண். என்ன சிவா அப்படியே இருக்காரு? உங்க அப்பா ஜெராக்ஸ் கடை வச்சிருந்தாரா? இது உனக்கு எவ்வளவு ஷாக்கா இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. உன் விருப்பப்படி இந்த கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அது அப்படி நடக்காது. சும்மா கோவப்படாத. நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒரே தம்பி, வீட்டுல முதல் கல்யாணம். அந்த கல்யாணத்தை கிராண்டா பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா? கல்யாணமே வேண்டான்னு இருக்கிற அண்ணே, அதுவும் இந்த நிலைமையில உன்னை எப்படி வச்சுக்கிட்டு என் கல்யாணத்தை கிராண்டா பண்ணிக்க எனக்கு இஷ்டம் இல்லைண்ணே. ஒரே பொண்ணு, நானே ஃபீல் பண்ணல. ஒரே தம்பி, நீங்க ஏன் ஃபீல் பண்றீங்க? அடாடாடா ஆளாளுக்கு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. அங்க பாருங்க ரிஜிஸ்ட்ரார் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சார் கையில பேனா வச்சுக்கிட்டு. அட வாங்க வந்து சட்டு போட்டு கையெழுத்து போட்டு மாலையை மாத்திக்கங்க. அண்ணி என் பேராண்டி. சாட்சியா இருங்க. அண்ணே அண்ணே நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. உங்க பசங்களோட ஒரே ஃபேமிலியா இருக்கீங்க. பட் எனக்கு அப்படி அமையலையே. உங்க நிலைமை பரவாயில்ல. நீங்களாவது ஃபாரின்ல இருக்கீங்க, நாங்க ஒரே ஊர்ல இருந்துகிட்டு ஒருத்தர் வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் பாத்துக்கிறோம். தெரியுமா? ஏன்? ஷீலா படிக்கிற ஸ்கூலு 55 மைல் தூரம் இருக்கு. தினம் போயிட்டு வரணும்னா முடியுமா? அதனால நாங்க அங்க ஒரு வீடு எடுத்துட்டு 2 பேரும் ஒன்னா இருக்கோம். சண்டே மட்டும் தான் இங்க வருவோம். எவ்வளவு தூரம் இருக்கிறோங்கிறது முக்கியம் இல்ல, எவ்வளவு பிரியமா இருக்கிறோங்கிறது தான் முக்கியம். ரொம்ப சந்தோஷமா. எனிவே அர்ஜென்ட்டா புறப்பட்டு வந்துட்டேன். இன்னைக்கு ஈவினிங் கிளம்புறேன். பட் நெக்ஸ்ட் மந்த் 1 வீக் இருக்கிற மாதிரி வரேன். தேவா, இந்த வீட்டுக்கு மூத்தவர் நீங்க தான். என் பொண்ணை நல்லபடியா பாத்தீங்க. என்ன ஷீலா? அண்ணா பேசாம போ, அண்ணி வருவாங்க. சும்மா இருக்க முடியலன்னா பெட்ரூம் டெக்கரேட் பண்ணு. அதை அண்ணன் பண்ணிட்டு இருக்கான்.